அந்த கா வந்து கோவா மாறுனதுக்கே வந்து அது அசிங்கமா இருக்கு, தப்புன்னு நெனைக்கிறீங்கல்ல. பேருக்கு பின்னாடி ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அது தப்பா தெரியலையா? பெண் பிள்ளை பிறந்தா காமாட்சின்னு வைப்பாங்க, காமாட்சி அம்மான்னு வைப்பாங்க. அப்ப நான் என்ன பேரு காமாட்சின்னு இருக்கும்போது, நாயுடு கம்யூனிட்டிங்கிறதுனால காமாட்சி நாயுடுன்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். சரி, என்னமோ சொல்றீங்க. நாயுடுக்கு இவ்ளோ ஒரு கத. நான் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க ஒரு கொடியிலன்னு சொல்லி ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும். சரத்குமார் கட்சியில. காஸ்டியூம் டிசைனர் வேலைய நடுவுல பார்க்குறீங்களா சரத்குமாருக்கு? 99 ஏப்ரல் மாதம் டி.நகர்ல ஒரு கூட்டம். இந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்து அடுத்து தமிழகத்தில் திராவிட தெலுங்கர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா கூட்டம் வரணும்னு போட்ட மாரி இல்ல. கூட்டம் வர இடத்துல நீங்க மாநாடு போட்ட மாரி இருக்கு. இந்த மாதிரி தெம்பா வந்து உட்காந்து எங்க உங்ககிட்ட தான் பேச இருக்கீங்க? முடியும். எங்க தான் இருக்கு? எங்க தான் இருக்கேன். ஆ. அதாவது எண்ணெயில விளக்கெரிஞ்சா எரியுண்டா செல்லம். மூத்திரச்சட்டியில் விளக்கெரிஞ்சா அது பொறுத்துன நேரத்துல டப்புன்னு போயிடும். அவ்வளவுதான். எங்க இருந்து பிடிக்கிறீங்க இந்த மாதிரியான எடுத்துக்காட்டெல்லாம்? இங்க பாருங்க, விஜயை வந்து விமர்சனம் பண்றேன்னா அரசியலா தான் நான் பேசுறேனே தவிர அவருடைய தனிப்பட்ட முறையில் நான் பேசல. பெர்சனலா பிடிக்குமா? பர்சனலா வந்து அவர் என்ன பர்சனலா பிடிக்கணும், மாமனா மச்சானா? எல்லாருக்குமே உள்ளே ஒரு ஒரு அழுக்கு இருக்கும். எனக்குள்ள ஒரு அழுக்கு இல்ல. நான் இந்த சந்தோஷமா மாதிரி இந்த இருக்கேன்னு நீங்க வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. கூடாது. உங்கள தான் பெருமைப்படுத்தி இல்ல இல்ல பேசுறேன். இல்ல, பெருமையாவது கத்திரிக்கையாவது இந்த இந்த உன்ன மாதிரி வாயடிக்கிற பொண்ணுகள்லாம் எங்களுக்கும் தெரியும். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க போற ஒரு நபருக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு அறிமுகமே தேவை கிடையாது. காரணம் என்ன அப்டின்னா, 2Kல இருந்து ஜென்ஸி கிட் வரைக்கும் ஒரு இணையம் முழுவதுமே இவருக்கு ஒரு ஒரு பலத்த ஒரு வரவேற்பும், ஒரு அறிமுகமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து காமாட்சி நாயுடு அவர்கள சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், காமாட்சி நாயுடு தான் இன்னைக்கு பேச போறோம்ன்ற ஒரு ஐடியால வந்துட்டேன். ஆனா ஒரு சமீப காலமாவே வந்து பேர் வந்து காமாட்சியா இல்ல கோமாட்சியான்ற ஒரு விவாதம் இருந்துட்டு இருக்கு. நிஜமாவே என்னதான் ஆச்சு? நியூமராலஜி காரணமா பேர் ஏதாவது மாத்தி வச்சீங்களா? இல்லடா செல்லம், இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ், என் பேர் காமாட்சி. ரெண்டையும் சேர்த்து பாருங்க. கோ கா ஓ! அந்த கோவும், காவும் இணைந்து வந்துருச்சு. அது மாட்சின்னு வந்துடும். கோமாட்சி. கோமாட்சி. அதுதான். அது வந்து எனக்கு வச்சுக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் இந்த இந்த நாய் என்ன பண்ணிட்டான், ஒரு திருட்டு நாய் என்னை வந்து அதை பேரை சொல்லி ட்ரோல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அது அசிங்கமாக போய் நான் அந்த பேரை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இது தெரியாமல் இந்த தம்பிகள் பூரா கோமாட்சிங்கிறது வந்து என்னுடைய பெயர் தான், ஒரிஜினலே அதுதான். அது இப்போ ஆங்கிலத்தில் நம்ம ஜி போட்டுக்கிறோம், இல்லை பேருக்கு பின்னாடி ஜி போடுறோம். இதனால் இந்த கன்ஃபியூஷனில் இவங்க எல்லாரும் அது அப்படி சொன்னால் அது ஏதோ ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்காங்க. நானும் சரி போதுன்னு விட்டுட்டேன். எப்படின்னாலும் நம்ம பேர் தானே. கோமாட்சிங்கிறது என் பேர் தான், காமாட்சிங்கிறது என் பேர் நம்ம தான். பேர் தான். அதனால் இதனால ஒன்றும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த கா வந்து கோவா மாறுனதுக்கே வந்து அது அசிங்கமா இருக்கு, தப்புன்னு நெனைக்கிறீங்கல்ல. பேருக்கு பின்னாடி ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அது தப்பா தெரியலையா? அம்மா, பேருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த சமூகத்தில் பிறந்து வாழ்ந்து இந்த நாட்டை கிட்டத்தட்ட 418 ஆண்டுகள் என்னுடைய முன்னோர்கள் ஆண்ட வாரிசு நான். புரியுதா? அப்போ அதில் வந்துட்டு நான் இன்னைக்கு திடீர்னு என்னால் எல்லாம் மாறிக்க இயலாது. அது தப்பு தானே ஆனா? தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எது தப்பு? பிறப்பால நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குதுன்னா அது தப்பு இல்ல. அப்படி இல்லடா கண்ணு. பிறப்பால் வந்து ஒரு செல்வாக்கு கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எல்லாம் வாய்களையே எல்லாரும் பேசுகிறாங்களே. தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேர்தல் வந்தாக்க யாருக்கு எந்த தொகுதி கொடுப்பீங்க? தொகுதியில் எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தான் சீட்டு. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு ஜாதி பார்க்காம சீட்டு கொடுப்பீங்களா? சரி, அதை விடுங்க. பள்ளி சான்றிதழில் ஜாதி பார்க்காம, ஜாதி கேட்காம பள்ளி சான்றிதழ் இருக்கா? அது எதுக்கு பெருமைக்கா போடுறோம்? பெருமைக்கு போடலை. அது புரிஞ்சுக்கோங்க. ஆமா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. பெருமைக்கு போடல. பெருமைக்கு போடலை. பட் ஆனால் அரசு செய்ய வேண்டிய சலுகைகளுக்காக அதை போடுறோம். அரசு சலுகைகளுக்காக அதை போடுறோம். அது மாதிரி இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் வந்து நாயுடுங்கிறது வந்து எங்களுடைய பாரம்பரியமிக்க பேர் அது. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்றைக்கி அந்த பேரை விட்டுட்டு எனக்கு நிறைய பேர் நாயுடுங்கிறத விட்டுட்டு போனால் எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். ஆனால் அதை நான் இழக்கிறேன். காரணம் என்னன்னா, வாழ்ந்தாச்சு, இனி என்னோட இது அவ்வளோதான். இப்போ என் பையனை எடுத்துக்கிட்டோன்னா அவர் இப்போ நாயுடுன்னு போட்டுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? என்னோட முடியுது, அவ்வளோதான். இதெல்லாம் இழந்தா எனக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும்ன்றீங்கல்ல. அதை இழக்கலாம்ல.
நீங்க வந்து இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பல கட்சிகளுக்கு வந்து பணம் எல்லாம் குடுத்து உதவி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவ்ளோ நல்லது பண்ணும்பொழுது, இந்த நாயுடுங்கிறத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னும் நல்லது பண்ணலாம்ல. அப்படி மக்களுக்கும் இல்லடா. பண்ணலாம்ல. இங்க பாருங்க. நீங்க நாயுடுன்னு போட்டதுனால தானே இவ்வளோ விவாத பொருளுக்கு வர்றீங்க. அதுக்காக தான் வச்சிருக்கீங்களா? ஒரு அதுக்காக இல்ல. கான்ட்ரோவர்சிக்காக? வெறும் காமாட்சின்னு சொன்னா, ஆணா, பெண்ணாங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. வருதா இல்லையா? அப்ப நம்ம நல்ல பேரா வச்சுக்கலாம்ல. நல்ல பேர அது நான் பேர மாத்த இயலாதுடா. ஏன்னா, நான் வந்து எங்க தாத்தா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா, அது உங்க பேரெல்லாம் அந்த மாரி வந்தது தான். அந்த வழி வந்தது தான். எங்களுடைய குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன். சரியா? அதனால அந்த யார் வீட்ல முதல் பிள்ளை பிறக்குதோ, அந்த பிள்ளைக்கு வந்து அந்த காமாட்சி அம்மன்ங்கிற பேர வச்சுருவாங்க. பெண் பிள்ளை பிறந்தா காமாட்சின்னு வப்பாங்க. காமாட்சி அம்மான்னு வப்பாங்க. ஆண்கள் பிறந்தா காமாட்சின்னு வப்பாங்க. அப்ப நான் என்ன பேரு காமாட்சின்னு இருக்கும்போது, நாயுடு கம்யூனிட்டிங்கிறதுனால காமாட்சி, நாயுடுன்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். சரி, என்னமோ சொல்றீங்க. நாயுடுக்கு இவ்ளோ ஒரு கத. சரி சார், எல்லா கட்சியிலயும் வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. காமாட்சி நாயுடு அப்டின்னா இல்லாத கட்சியே இல்ல அப்டிங்கிற மாரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்திலயுமே இருக்கிறீங்க. இத எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்துல அது இருக்கேனா? துண்டு. ஏம்மா இது எங்க கட்சி துண்டும்மா. நான் என்ன கட்சி? ரிஜிஸ்டர் பண்ணேன். நான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் சொந்த கட்சி வச்சிருந்தேன். ம். அந்த கட்சிய வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைச்சுட்டேன். புரியுதா? 2016 பிப்ரவரி மாசம் இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாடு நாயுடு பேரவ 1964ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் தமிழ்நாடு நாயுடு பேரவைக்கும் நான் தான் தலைவரு. ஃபவுண்டர் பிரசிடென்ட்டே நான் தான் இன்னைக்கு. சரிங்களா? ஆகையினால இது எங்களுடைய அந்த தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய சிம்பல் இது. புரியுதுங்களா? எங்கள்ட்ட இருந்து தான் நெறைய பேர் என்னுடைய அனுமதியோட நெறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. விஜய் நாங்க வாங்குனாரா உங்ககிட்ட என்கிட்ட அனுமதி? அவரு வாங்கல. விஜய் இத வச்சுக்கிடல. அவருக்கு நடுவுல ஒண்ணு இருக்கும் பாருங்க. விஜய் வந்து நடுவுல மாத்திக்கிட்டாரு. என்கிட்ட இவரு சரத்குமார் இது பண்ணும்போது பெர்மிஷன் வாங்குனாரு. நான் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க ஒரு கொடியிலன்னு சொல்லி ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும் சரத்குமார் கட்சியில. காஸ்டியூம் டிசைனர் வேலைய நடுவுல பார்க்குறீங்களா சரத்குமாருக்கு? இல்ல அது ஏதாவது ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டாக்க அதுக்கு அந்த கொடி இது தன்மை மாறிடும் இல்லையா? அப்ப நான் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தேன். நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட தான் பைலா எல்லாம் வந்து கேட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஊடகத்தில இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் அவர் கூட தான் இருந்தவங்க தான் இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க. அவரும் இப்ப அங்க பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டாரு. Instagram, சோசியல் மீடியா எது எடுத்துக்கிட்டாலுமே, காமாட்சி நாயுடுவையும், கோமாட்சி நாயுடுவையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமா இல்லையா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா. நீங்க காமாட்சி நாயுடு நல்லவன்னு சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அதனால நான் வளர போறதில்ல. நான் கெட்டவன்னு சொன்னாலும் அத பத்தி வளர போறதில்ல. என்னால் யாருக்காவது 4 பேத்துக்கு நன்மை தான் இருக்குமே தவிர, தீமை கண்டிப்பா இருக்கவே இருக்காது. என்னுடைய குணமே அது. என்னுடைய ராசியும் அதுதான். என்னுடைய குணமும் அதுதான். மனித நேயங்கிறது வேணும்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித நேயம் வேணும். இப்ப நான் எல்லாருமே கேட்குறாங்க, "ஏன் நீங்க முதலமைச்சர்ட்ட போய் கேட்கல, வைக்கல?" நான் 62ல திமுக, 72ல அண்ணா திமுக. கேட்டீங்கல்ல? நான் அதுக்கப்புறம் 62ல போனதுக்கப்புறம் 96ல ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு பேசுனாங்க மேடையில. நான் தான் மேடையில பக்கத்தில தான் உட்காந்துருக்கேன். பின்னாடி பக்கம் உட்காந்துருக்கேன். பட் அன்னைக்கு எந்திரிச்சு வந்தவன் தான். அதுக்கப்புறம் இல்ல. அதே ஜெயலலிதா அம்மா 2001ல வந்து பீச்ல மாநாடு போட்டேன். மிக பிரம்மாண்டமான மாநாடு. இன்னைக்கு விஜய்க்கெல்லாம் வர கூட்டம், அது நடிகருங்கிற முறையில அவருக்கு வருது. நான் சாதாரண ஒரு காமாட்சி நாயுடு போட்ட கூட்டம், சென்னையில யாருமே பீச்ல போட்டேன். பீச்லயா? பீச்ல மீட்டிங் போட்டேன். ஆ. சரியா? அன்றைக்கு போட்டேன். அதே மாரி 99 ஏப்ரல் மாதம் டி நகர்ல ஒரு கூட்டம். இந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்து அடுத்து தமிழகத்தில் திராவிட தெலுங்கர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க சொல்றத பார்த்தா, கூட்டம் வரணும்னு போட்ட மாரி இல்ல. கூட்டம் வர இடத்துல நீங்க மாநாடு போட்ட மாரி இருக்கு. பீச்சுக்கும் கூட்டம் வரும். டி நகர் சொல்லவே வேணாம். ரங்கநாதன் தெரு இருக்கு. ஸோ அங்கேயும் கூட்டம் வந்துரும். நீங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களோ? ஆமா, ஆமா. சூப்பர் சார். செம்ம ஐடியாவா இருக்கே! நல்லா இவ்ளோ இருக்குடா. திறமைகள் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம நெறைய பேருக்கு வந்து பண உதவி எல்லாம் செய்றோம். நம்ம ஏன் வந்து ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிச்சு, ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணி, நீங்களே பேசாம ஏன் ஒரு படம் நடிச்சிருந்திருக்க கூடாது? நான் ஆசை அதெல்லாம் இருந்திருக்கா? அதை ஏன் பண்ணாம இருந்தேன்னா, பக்கம் 15ங்கிற படம் நான் தான் தயார் பண்ணோம். அது இடையிலேயே வந்து சில ஒரு நண்பர்கள்லாம் சொல்லி, "ஏன்னா நீங்க இருக்கிறதுக்கு போய் இன்னொருத்தர்ட்ட கையேந்தணுமா? தேவையா இது?" அப்படின்ன உடனே, அதுக்கு கொஞ்சம் அந்த காலத்திலேயே அந்த காலம்னா 2004ல தான். ம். 2004ல நான் அப்போ பாரதிய ஜனதா கட்சியில இருந்துகிட்டு இருந்தேன். அப்ப தான் இந்த பக்கம் 15 பண்ணுனேன். அதுக்கு 2, 3 இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் நான் டைரக்டரா இருந்தேன். அந்த சேர்மனுங்கள்லாம் சேர்ந்து தூண்டி விட்டு தான் அத பண்ணுனேன். அதுக்கப்புறம் அது
அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டேன் மனசு வேண்டான்னு. கஷ்டமா இருக்கா நினைக்கும் போது? மனசுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் அப்போலாம் ஆஸ்பத்திரிலையோ இல்லை வேறு ஒரு ஆஸ்பத்திரியில் போனால் ஒரு 20,00,000 30,00,000 நான் செலவு பண்ண மாட்டேனா? செலவு பண்ணி உயிர் பாதுகாத்து வர்றவன்ல. அது மாதிரி அதை நினச்சிக்கோ, நான் ஆஸ்பத்திரியில் படுத்து இருந்துச்சு வந்தேன்னு நினச்சிட்டு நான் அப்படி தான் நினைப்பேன். என்கிட்ட எப்போ எல்லாம் பணம் லாஸ் ஆகுதோ இல்லை லூஸ் ஆகுதோ நான் அப்படி தான் நினைக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகிப்போச்சு, கால் ஒடிஞ்சுச்சு, கை ஒடிஞ்சுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போனோம், மருத்துவ செலவு பண்ணோன்னு போயிட வேண்டியது தானே. இதுக்கு போய் கவலைப்பட்டு வருத்தப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்க என் வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இந்த மாதிரி தெம்பா வந்து உட்காந்து எங்க உங்கள்கிட்ட தான் பேச இருக்கீங்க? முடியும்? எங்க தான் இருக்கீங்க? எங்கே தான் ஆ. இருக்கேன். சரி பரவாயில்ல. ஒரு பொண்ணு என்னை பார்த்து எங்கன்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். இப்ப நீங்க பேசும்போது வந்து நெறைய சொல்லியிருக்கீங்க. நான் வந்து மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டேன். நம்மள பத்தி யாராவது சொன்னா சொல்லிட்டு போட்டும். நான் மனித நேயத்தோட செயல்படுற ஆளு. இவ்ளோ ஒரு மனித நேயத்தோட செயல்படக்கூடிய காமாட்சி நாயுடு அவர்கள், ஆணவ படுகொலைலாம் நடக்கும்பொழுது ஏன் உங்ககிட்ட இருந்து ஒரு கோவம் வரலையா? என்னடா ஒரு அப்பாவிய போட்டு இப்படி கொல்றாங்க. வரலையா? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? திருநெல்வேலியில நடந்த அந்த ஆணவ கொலைக்கு நான் ஒரு 2 சேனல்ல பேசியிருந்தேன். ம். அந்த 2 சேனல்ல 3 பேரை தவிர கிட்டத்தட்ட 4000 பேர் என்னை பாராட்டியிருந்தான். ம். அதை மட்டும் தான் அன்னைக்கு நான் படிச்சு பார்த்தேன். அப்ப உண்மைய சொல்லணும். நான் என்ன சொல்றேன், ஒரு ஆணவ கொலைங்கிறது வந்து நீங்க பார்த்தா அது ஆணவ கொலைங்கிற மாரி தெரியும். அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறத உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியும். நான் வேலை மெனக்கிட்டு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போய், அங்க என்ன ஏதெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரணை பண்ணி, எல்லாத்தையும் திரட்டி கொண்டுட்டு வந்த பின்னாடி தான் அந்த சேனலுக்கு பேட்டி குடுத்தேன். புரியுதுங்களா? அத பேட்டி குடுத்ததுனால அது அந்த அந்த சேனலும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. காமாட்சி நாயுடுவும் வளர்ந்துட்டாரு. 50 வயசுக்கு மேல போனா வளர்ச்சி இல்லடா. அவ்வளோதான். வளர்ந்ததோட சரி. அதனால நான் ஒண்ணும் வளரல. சமீபத்தில வந்து சில கயவர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, உங்க மேல தப்பான ஒரு பின்பத்தெல்லாம் வந்து போடுறாங்க. முக்கியமா வைக்கிற விஷயம் என்னன்னா, இவர் வந்து அரசியலுக்காக போறாரோ இல்லையோ, பிட் பாக்கெட் அடிச்சு ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு? சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்கடா. அடிச்சீங்களா? யார் அடிச்சேன்? யாரையும் அடிக்கல. அது தப்பு தானே உங்கள அப்டி சொல்றது? சொல்லிட்டு போறாங்க ஆனா கண்ணு. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, சும்மா எப்டி இல்ல ஒருத்தர் நான் அப்டி என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு சொல்றேன், விஷயம் இங்க இருக்கு. பாருங்க. அவங்க சொல்ல போய் தானே நீங்க என்ட்ட கேட்குறீங்க. இது எப்படியும் உங்க ஊடகத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் பார்ப்பான். இப்ப பார்ப்பான்ல? அவங்க சொல்ல போய் நான் கேட்கிறேன். இப்ப ஆமா. மக்கள் என்ன கேட்பாங்க, இவர அடிக்க போய் தானே அவங்க சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா? ஏம்மா என்னை பத்தி தெரியும்டா. தமிழ்நாட்டு மக்களுக்கு காமாட்சி நாயுடுன்னா நீங்க இப்ப தான் வந்திருக்கீங்க. எனக்கு வயசு இப்ப 78. சரியா? 78 வயசுனா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுலயே நான் வந்து தீவிர அரசியலுக்கு வந்துட்டேன். அப்ப எவ்வளோ மக்கள் என்ன பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் தான் சொல்றேனே, நான் வந்து இயேசுநாதர் வந்து சொன்னாரு, "ஒரு கன்னத்துல அறைஞ்சா மறுகன்னத்த காட்டுன்னு." நான் 2 கன்னத்தையுமே காட்டிருவேன். மறுகன்னத்துல இல்ல, அந்த 2 அளவுக்கு ஒரு கன்னத்தையும். திறந்த மனப்பான்மை. ஆமா. அந்த அளவுக்கு எனக்கு வந்து சகிப்புத்தன்மை. வேற ஒண்ணும் இல்ல. சகிப்புத்தன்மை. நீங்க திட்டுறீங்க, நீங்க கேட்குற கேள்வி ஒரு பொம்பள பிள்ளை நம்மள பார்த்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்குதுன்னு நான் கோவப்படலையே! பாருங்க நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேனே! இதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க. ம். என்னுடைய மனித நேயத்த பத்தி. இப்ப வந்து நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க, ரொம்ப ஒரு இளம் வயதிலேயே நான் அரசியல் களத்துல குதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்க இளமை காலங்கள்ல மொத்தமாவே அரசியல் தானா? ஒரு சந்தோஷம், ஒரு விஷயங்கள நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணிக்கணும் நம்மள நம்மளே. அப்படிலாம் அப்பலாம் என்ன பண்ணீங்க? சினிமாலாம் பார்ப்பீங்களா? அந்த காலகட்டங்கள்ல? சினிமா வந்து சிறு வயசுல வந்து சினிமா பார்த்துருக்கேன். அது ஒரு சில அப்ப நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸ்கூல் டேஸ்ல. அந்த ஸ்கூல் டேஸ்ல தான் பார்த்தோம். ஏன்னா எங்க உறவினர்கள் வந்து தியேட்டர்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சில நேரங்கள்ல நானே டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு போவேன் எங்க வீட்லருந்து. அப்ப டிஃபன் குடுத்துட்டு அப்படியே உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துருவேன். எதையும் நான் முழுசா பார்க்க முழுசா மாட்டேன். பார்க்க மாட்டீங்க எதையுமே. எதுவும் பார்க்க இப்போ மாட்டேன். வரைக்கும் அது நிலைத்திருக்கு. எங்கேயுமே முழுசா இருக்கிறது இல்ல. நேத்து கூட ஒரு படம் வீட்ல புதுசா தான் வந்து ஏதோ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு போட்டான். ஆ. அத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது அடி, தடி இதெல்லாம் அதாவதும்மா உங்களுக்கு இப்ப புரியாதுடா. ஒரு வயசு வந்துருச்சுன்னா, அந்த வன்முறையெல்லாம் வந்து பிடிக்காது. புடிக்காதுடா. கரெக்ட் தான். ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுல்ல. ஆமா. நமக்கும் வயசாகுதுல்ல. நீங்க சொன்னீங்களே ஒரு படம், என்ன படம் சொன்னீங்க? மெய்யழகன். மெய்யழகன். அது எங்களுடைய சேனல்லயே என் சன்னே அந்த படத்த பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணியிருப்பார் பாருங்க மெய்யழகன. ஆ, ஆ. நீங்க முடிஞ்சா பாருங்க. குக்கு மீடியால இருக்கும். பட் அந்த படத்த வந்து நான் பார்க்கணும்னு விரும்புனேன். அதுக்கப்புறம் அவன் அந்த படத்த தியேட்டர்ல போய் பார்த்தேன் நான். பொன்னியின் செல்வன் தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஒரு சில படங்கள் தான் ஒரு
அது மாதிரி பார்க்க ஆர்வம் நமக்கே வந்துடும். என்ன சொல்கிறாங்க சொல்ல வர்றாங்கங்கிறது தெரியல. ஆனால் பொன்னியின் செல்வன் கதை நான் படித்த கதைக்கும் அந்த இதுக்கும் ஆமாமா. சம்மந்தமே இல்லை. கிளைமாக்ஸ் மாரி வருத்தமா இருந்துச்சா அது? வருத்தம்னா நம்ம நாங்கள்லாம் எப்படா புத்தகங்கள் வரும், கல்கி எப்போ வரும், எப்போ வாங்குவோம், அதை படிப்போம்னு இருந்த காலம் அதெல்லாம் ஸ்கூல் டேஸு. அந்த இதுலேயே வந்து கல்கி அவர்கள் எழுதின கதை. அந்த கதை வந்து நாங்கள்லாம் கற்பனையிலேயே வளர்ந்துட்டுருப்போம். அந்த பெண்கள்லாம் அவ்வளோ அழகா இருப்பாங்க, இதா இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதில் இந்த படம் திரைப்படத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. ஓகே. இப்போ காமாட்சி அவர்கள் வந்து திமுகவுல இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசலாம். என்ன அப்படின்னா, தாவேகா வந்து ஒரு புதிய வரவு கட்சியா தான் இருக்கு இல்லையா? இத்தன வருஷம் இவங்க எல்லாரும் ஆண்டுட்டாங்க. எல்லாருமே நாட்ட ஆண்டுட்டாங்க. பெரிய அளவுல எந்த மாற்றமும் வரல. புதுசா வந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு குடுக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்களே, ஒரு வாய்ப்பு குடுத்து பார்க்கலாமா? பாப்பா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் என்கிறது வந்து சிறு வயசுலேருந்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் கல்லூரி காலத்துல இருந்தாவது வந்திருக்கணும். எதுலேயுமே இல்லாமல் திடீர்னு நான் நேற்று வர சினிமாவில் நடிப்பேன், இன்னைக்கு நான் அரசியலுக்கு வரேங்கிறது வந்து அது ஏற்புடையது மட்டுமல்ல. ஆனா, அவர் ஆரம்பத்துல இருந்தே இலங்கை மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் குரல் குடுத்திருக்காரு. யார் சொன்னா? அவர் என்ன தான் குரல் சொல்றாரு. ஏம்மா அவர் எல்லாமே சொல்லுவார். நான் கூட தான் துப்பாக்கியை தூக்கிட்டு போனேன், மிஷின் கன்னெல்லாம் நான் பார்த்தேன், நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு கூட தான் என் மாப்பிள்ளை சொல்கிறாரு. எல்லாமே நம்பம்மா, நம்புகிறவங்க நம்பிட்டு போங்க. ஏம்மா அரசியலுங்கிறது நானே இன்னும் கத்துக்குட்டியாக தான் இருக்கேனே தவிர நான் முழுமையான அரசியல்வாதியாக இல்லை. ஏன்னா முழுமையான அரசியல்வாதியாக இருந்தால் நான் இந்நேரம் இந்த நாட்டை நான் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணும். புரியுதா? நான் அதுக்கு ஏற்புடையவனாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபெயிலியர். அரசியலுங்கிறது அது வந்து ஒரு விதமான ஒரு போதை தரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த அந்த இதில் இருக்கணும். அதாவது நீங்கள் எனக்கு அதில் பிடிச்சது வந்து கலைஞரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலைஞர் வந்து அன்றைக்கு நாவலரை எய்த்து அன்றைக்கு நாவலர்கிட்ட இருந்த திறமை, கல்வி அறிவு இவ்வளவும் இவர்கிட்ட இல்லை தான். இருந்தாலும் இவர் மாவட்ட செயலாளர்கள் இருந்த அந்த அரசியல் உணர்வுனால அவர் எல்லாத்தையும் தூக்கி மிதிச்சுட்டு எம்ஜிஆருடைய சப்போர்ட்டை டக்குன்னு முதலமைச்சராக வந்தார் பாருங்க. அன்றைக்கு அப்புறம் அவர் சாகந்தொட்டிக்கும் அவர் தான் முதலமைச்சர் இல்லைங்களா? ம். அதனால் இதெல்லாம் வந்து அதுதான் ஆளுமை. அவர் தான் எனக்கு எடுத்துக்காட்டுன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவர் தான் எனக்கு முன்னோடி அரசியலில். அந்த மாதிரி இருக்கணும்டா. இதெல்லாம் சும்மா ஜிஜிபி இன்னைக்கு நேற்று மலையில் முளைச்ச சிரிக்கிற மாதிரி அவ்வளோதான். ஒரு 2 மலை இல்லைன்னா ஓஞ்சு போயிடும். அரசியலில் வந்து இப்போ சீமான் எடுத்துக்கோங்க, விடாப்பிடியாக இருக்கார் பாருங்க. 14 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் மாநில கொஞ்சமாக கட்சியா வந்து அந்தஸ்து வேற பெற்றிருக்காரு. படிப்படியாக தான் முன்னேறி வந்தார். இப்போ 36 லட்சம் ஓட்டு வாங்கினார், 8.2% ஓட்டு வாங்கினார், வந்துட்டார். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஏற்புடையது. அவர் அவருடைய வளர்ச்சி வந்து இனியும் நல்லா தான் இருக்கும். படிப்படியாக தானே போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான தொண்டர்கள். அவர்கிட்ட இருக்க ஆனா, விஜய் அவர்களுக்கு பலத்த ஒரு மக்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி தெரியும். ஏன்னா, எங்க போனாலும் கூட்டம். போய் இப்ப வந்து நம்ம சொல்றோம்ல, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு கேட்கிறோம். அவர் வந்து மக்கள் கிட்ட கேட்கிறாரு. ஓட்டு போடுவீங்களான்னா, போடுவோன்றாங்களே எல்லாரும். அப்புறம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. போட மாட்டேன்னு போடுவாங்கல்ல. சொன்னால் பக்கத்தில் இருக்கவன் இன்னொன்னு அடிச்சு விடுவான். பக்கத்தில் இருக்கவன் அப்படியே ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டே தான் டக்குன்னு போவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது எல்லாரும் இந்த பானையில் வந்து பாலை ஊற்றுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாலை வந்து இந்த இதில் ஊற்றுங்க, பானையில் ஊற்றுங்கன்னா இவங்க நினச்சிக்குவாங்க அவங்க தான் பால் ஊற்றுறாங்களே நம்ம தண்ணி ஊற்றணும், எல்லாரும் தண்ணியை ஊற்றுனாங்களாம். அந்த கதை தான் இந்த கதை. புரிஞ்சதா? அந்த கதை தெரியுமில்ல? அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பே இல்ல அரசியல் களத்துல அப்படின்னு அட சொல்றீங்க. 5%லேருந்து ஆனா 10% பாவம் ஒரு ஓட்டம். படத்துல வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட 200 வராருல்ல. கோடி ரூபாய் வாங்கினாருன்னா யார் காசை வாங்கினாரு? உன் காசையும் என் காசையும் தானே வாங்கினாரு. யார் அவங்க அப்பா சம்பாரிச்ச காசை வாங்கினாரா? என்னமோ அவன் காசை வாங்கினாரு ரொம்ப பேர் அப்படி தான் பீத்திட்டு தர்றானுங்க இந்த தமிழ்நாட்டில். யார் காசு அது? யார் அப்போ வீட்டு காசு? நம்ம காசு, நம்ம தமிழ் மக்களுடைய காசு. நம்ம தான் காசை கொடுத்து அந்த படத்தை பார்க்குறோம். அதனால அவருக்கு அந்த சம்பளம் அத போகுது. திருப்பி குடுக்குறதுக்காக வரேன்னு சொல்றாரு. திருப்பி 10 பைசா வெட்டிக்கிட்டேன்னா சுண்ணாம்பு தரமாட்டார். அவரும் தரமாட்டார், அவங்க அப்பனும் தரமாட்டான். தெரியுமா அவனுக்கு? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? சும்மா வேலையை பாரு. அது சும்மாவா அவர் சொல்றது எல்லாமே? அவர் இப்போ காசு செலவு பண்ணுறதெல்லாம் அங்கே ஆதவ் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார். ஆதவ் அர்ஜுன் தான் அவர் மார்ட்டினுடைய மருமகன். அவர் தான் செலவு பண்ணுறாரு. அதை தவிர இந்த சினிமா தேட்டர் அங்கங்கே வச்சுக்கணும். இப்போ கூட அந்த இதுக்கு வந்ததுக்கு மதுரை ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆள் நான் 40 லட்ச ரூபா செலவு பண்ணேங்கிறான் தூத்துக்குடியில். புரியுதா? திருநெல்வேலியில் ஒருத்தர் பஸ்ஸே விட்ருக்காரு இலவசமாக. அந்த மெம்பர்ஷிப் கார்டு காட்டினா நாங்கள் இலவசமாக பஸ்ஸு பயணிக்கலாம் அப்படின்னு, ஒரு மினி பஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. அவன் இந்த பொண்டாட்டி தாலியும் விற்று தங்கத்தை விற்று அடவுமானம் வச்சு அவன் மாநாட்டுக்கு அதுக்குன்னு வர்றான். இது எத்தனை நாளைக்கு ஓடும்? கொஞ்ச நாளுக்கு. அதாவது
எண்ணெயில் விளக்கெறிஞ்சா எரியுண்டா செல்லம், மூத்திரச்சட்டியில் விளக்கெறிஞ்சா அது பொறுத்தின நேரத்தில் டப்புன்னு போயிடும், அவ்வளோதான். எங்க இருந்து பிடிக்கிறீங்க இந்த மாதிரியான எடுத்துக்காட்டெல்லாம்? இயற்கையா வருதா? ஏம்மா என் வயசுக்கு வரும்டா. கரெக்ட் தான். ம். திமுக மேல தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருக்குல்ல. வாரிசு அரசியல் நடக்குதுங்க. அப்பா முதல்வரா இருப்பாரு. பையன் துணை முதல்வரா ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அங்க போய் ஓட் போட்டாங்கன்னா? எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் மக்கள் எங்களோட இருக்காங்க. அப்படியே இன்கேஸ் நாங்கள் வெற்றி அடையாமல் தோல்வி அடைந்தாலும் அதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. மக்கள் தான்டா எங்களுக்கு எஜமானர்கள். வாக்களிக்கிற மக்கள் தான். வாக்களிக்கிற மக்கள் மாற்றி வாக்களிச்சாங்கன்னா அது ஹாப்பி. ஹாப்பி. ஆமாம், எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 வருஷம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு 14 வருஷம் கொடுத்தாரு. இதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். மீண்டும் வருவோம். எல்லா கட்சியிலயும் டிராவல் பண்றோம். ஒருவேளை நாளைக்கு தாவேகா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, காமாட்சி நாயுடு அவர்களை தாவேகாவுல எதிர்பார்க்கலாமா? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் தான் அதை பதில் சொல்லுமே தவிர. அப்ப வாய்ப்பு இருக்குங்க. காமாட்சி நாயுடு அவர்களை தாவேகாவுல இங்கே பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு விஜய் விமர்சனம் பண்றவாய் நாளைக்கு விஜய் அவர்கள் வாழ்க அப்படின்னு இங்கே சொல்லிடுச்சுன்னா, பாருங்க, விஜயை விமர்சனம் பண்ணுறேன்னா அரசியலாக தான் நான் பேசுகிறேனே தவிர அவருடைய தனிப்பட்ட முறையில் நான் பேசலை. பெர்சனலா பிடிக்குமா? பர்சனலாக அவர் என்ன பர்சனலாக பிடிக்கணும், மாமனா மச்சானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிற முறையில் மனிதநேயமிக்க மனிதர். அதனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஏற்றி விட்ட ஏணியவே கீழே தள்ளி விட்டு போனவர். அவரை பற்றி என்ன சொல்கிறது? விடுங்கடா கண்ணு, அதெல்லாம் பேசுனா நிறைய பேசணும். அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் வேண்டாம். மக்களுடைய தீர்ப்பு தான் பதில் சொல்லும். மக்களுடைய தீர்ப்பை நான் நம்புறேன். மக்கள் ஒரு வேளை எங்களை தோற்கடிச்சாலுமே அது ஒரு கோடை விடுமுறை மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்டா? உண்மைதான். உண்மைதான். ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு மனிதரா நான் உங்ககிட்ட பார்த்தேன். என்ன அப்படின்னா, பேருக்கு பின்னாடி ஒரு நாயுடு ஒட்டிக்கிட்டு இருந்தாலுமே, அது சும்மாதாம்மா நான் வச்சிருக்கேன். இந்த விஷயத்த என் பையனுக்கு நான் கடத்த மாட்டேன். எல்லாருக்குமே உள்ளே ஒரு ஒரு அழுக்கு இருக்கும். எனக்குள்ள ஒரு அழுக்கு இல்ல. நான் இந்த சந்தோஷமா இந்த இருக்கேன்னு நீங்க வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. கூடாது. உங்கள தான் பெருமைப்படுத்தி இல்லை பேசுறேன். இல்லை இல்லை, பெருமையாவது கத்திரிக்கையாவது உன்ன மாதிரி வாயடிக்கிற பொண்ணுகள்லாம் எங்களுக்கும் தெரியும்டா. உங்கள நான் தான் எங்கள் பேர சத்தியமா பெருமையா எனக்கு உன்ன பேசுறேன். மாதிரி நம்புங்க. 4-5 பேத்தி இருக்காளுங்க. என்ன இந்த மாதிரியே எல்லாம் என்னையிட்டையும் டாவடி பால்வா. நீ அதே மாதிரி அழுக்கு கத்திரிக்கான்னு பேசுகிற. அப்படியெல்லாம் பேசாத. நான் சந்தோஷமா என் மக்களுக்கு நான் அப்ப வச்சிட்டு அந்த இருக்கேன். நாயுடுவுக்காக தான் இவ்ளோ பேச்சு இந்த பேச்சு. நான் உங்கள ஆமாம், கூட மிகைப்படுத்தி பேசினேன். நீ நீங்க டக்குன்னு ஒன்று என்னை சிறுமைப்படுத்திட்டீங்க. மிகைமைப்படுத்தி நீ பேச வேணாம், இழிவுபடுத்தி பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மிகைமைப்படுத்தி பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மனிதனா இருக்க கற்றுக்கோ, ஓகே. அவ்வளோதான். கோடை விடுமுறை முடிந்து வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றி.